நல்வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு உயிர்களும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகியிருக்கு. ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாகவும் இருக்குது. நம்ம பொதுவாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம தனி மனிதன் கிடையாது. ஒன்றும் நமக்கு குடும்பம் வரும், மனைவி குழந்தைகள்னு, இல்லை நம்ம ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருப்போம், தாய் தகப்பன்னு சொல்லிட்டு. எப்போதுமே நம்ம தனிமையே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கு நடுவில் தான் இருக்கிறோம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ சக்தி ஓட்டங்கள் இருக்குது. சொல்லுவாங்க அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுக்கள் பயங்கரமாக ரேடியேஷன் வருது, அது வருது, இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. அணுக்கள் என்னென்னமோ அணுவை வச்சு என்னென்னமோ தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாம் உண்மைதான். நாமளே ஒரு அணு, நாமளே ஒரு பிரபஞ்சம், ஒரு யூனிவர்ஸ். அப்போது ஒரு அணுவுக்குள்ளே நடக்கிற அனைத்து விஷயங்களும், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களும் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற கதிர்களை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இது ஆல்ஃபான்னா என்ன, பீட்டான்னா என்ன, காமான்னா என்ன? அதாவது பொதுவாக ஆல்ஃபா தியானம் சொல்லுவாங்க. ஏன் ஆல்ஃபா தியானம்னு வச்சாங்க? ஏன் பீட்டா தியானம் வைக்கல? ஏன் காமா தியானம் வைக்கல? ஆல்ஃபா மட்டும் ஏன் வச்சுருக்காங்க? மற்ற ரெண்டு என்ன? அதை பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அது லைட், அதாவது வெளிச்சம், அதாவது ஒளி. அது அந்த மாதிரி உள்ளது தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், அதாவது ஒளி வெள்ளம். இப்போது நம்ம சொல்கிறோம்ல, நான் அப்படிங்கிற செல்ஃப் சொல்கிறோம். நம்ம எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஞாபகம் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம செல்ஃபாகவே நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். உணர்வு, ஒரு பொருளை தொட்டால் இதுதான் நம்ம அப்படின்னு உணர்றோம். இந்த மாதிரி, அதாவது ஆல்ஃபாக்கு இல்லாத பவரே கிடையாது. சொல்லுவாங்க சிவனுக்கு 108 குணங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா பவர்களும் எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற பார்ட்டிக்குள்ளே இருக்குது. அதனுடைய வேவ்ஸ்லேயுமே இருக்குது. அப்போ நம்ம மைண்டு ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ரொம்ப வேவ்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக, ரொம்ப ஸ்லோவாக. ஈவன் நம்ம அந்த ஒரு பேப்பர் வச்சா கூட நம்ம அதில் மூவ் பண்ண முடியாது. அதாவது ஒரு பேப்பர் கூட நம்மளை தடை பண்ணிடும். அந்த அளவுக்கு மெல்லியதானது ஆல்ஃபா அந்த பார்ட்டிக்கிள். ஆனால் அதோடைய பவர் பார்த்திங்கன்னா பயங்கரமான பவர். அதால் எல்லாத்துக்குள்ளேயும் சைலண்டாக இருக்கும். ஆனால் அது வேலை செய்யாது. வேலை செய்கிறதெல்லாம் வேறு பொருள். அதாவது காமாவிலேருந்து வேலை செய்யுங்க, பீட்டாலேருந்து வேலை செய்யுங்க. ஆனால் ஆல்ஃபா வேலை செய்யாது. உட்காந்துக்கிட்டே ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே எல்லாத்தையுமே பண்ணும். அதனால தான் இந்த ஆல்ஃபா தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ஃபா தியானம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மளுடைய அந்த செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஜீவன், அந்த மொத்த எனர்ஜியும் டுகெதராக நம்ம மூளையோட நடுவில் இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக ஆல்ஃபா பார்ட்டிக்கிள். அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் தான் நம்ம மைண்டில் வரக்கூடிய, நம்ம மனசுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே. அதாவது நம்ம நினைவுகள், மனம், மெமரி, நம்ம இதை செய்யணும்னு நினைக்கிற எதிர்காலத்தோட நினைவுகள், கடந்த கால நிகழ்வுகள் ஏன்னா எல்லாமே இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ பீட்டான்னா என்ன? பீட்டா அப்படிங்கிறது எலக்ட்ரான் மாதிரி. இப்போ நம்ம சுவாசம் பண்ணுற பாருங்களேன், உயிர். இந்த உயிர் தான் பீட்டாவுடைய சக்தி. அதாவது ஜீவன்கிறது ஒரு நிலையான ஒரு பொருள், அழியாத ஒரு பொருள். அதை தான் நம்ம ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஆல்ஃபா அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அதுதான் ஆத்மா, அதுதான் ஜீவன், அதுதான் சிவம். ஸோ நம்ம எப்போ அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே இருக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர்ஸ் பூரா நமக்கு உள்ளே இருக்கும். நமக்கு ஒளி வெள்ளம்லாம் உடம்பு ஃபுல்லாக பாயும். அடுத்து இதை பார்த்திங்கன்னா இப்போ பீட்டாங்கிறது ஒன்றும் இல்லை, உயிர்னா நம்ம சுவாசிக்கிற அந்த காற்று வேறு, உயிர் சக்தி வேறு. உயிர் சக்தியிலேருந்து தான் காற்றும் வருது, இந்த பிரபஞ்சத்துடைய பொருள்களும் வருது. ஸோ இந்த பீட்டாக்குள்ளே என்ன இருக்குன்னா, அனைத்து பொருள்களுடைய
எனர்ஜி சக்தியுமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு மாதம் சொல்கிறோம்ல, ஒரு மாதம்னா 15 நாள் பௌர்ணமிக்கு வருது, இன்னொரு 15 நாள் கழிச்சு அமாவாசை வருது. இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஸ்டேட்டோட சேர்ந்தது. இந்த அமாவாசையை பார்த்திங்கன்னா அது வந்து பீட்டா ஸ்டேட்டோட சேர்ந்தது. இறை படைப்பில் ரொம்ப அதிசயங்களே நிறையா இருக்குது. அமாவாசை வந்தால் பீட்டா சக்தி, பௌர்ணமி வந்தால் ஆல்ஃபா சக்தி. அது நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் இயற்கையை நமக்காக என்ன பண்ணுதுன்னா பிரபஞ்சத்தின் சக்திகளை நமக்கு தருது. அதே சக்திகளை நம்ம உள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆல்ஃபா சக்தி மட்டும் நமக்கு நிறைய இருந்ததுன்னா நம்ம வாழ்நாள் கூடும். பீட்டா சக்தி இருந்தால் நம்ம மூமெண்ட், இயக்கம், எனர்ஜி, ஆற்றல், உள்ளுக்குள்ள உள்ள வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் பீட்டா ஸ்டேட்டில். பீட்டா ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 14 விதமான நிகழ்வுகள் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது, இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது. அதுக்கு தான் கார்பன் 14 அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கூட உலக கணக்கில் நாங்கள் சொல்கிறப்ப லோகங்களில் பரபிரம்ம லோகத்தில் 14 விதமான வாயுக்கோளங்கள் இருக்குது, 15வது சனி கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே வரப்போ தான் அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து உங்களுக்கு அவுட்டராக தான் நான் சொல்கிறேன் நானும். இப்போ பீட்டாங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து உயிர் சக்தி. ஸோ உயிர் சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம பிடரியில் ஆரம்பிக்கும், பிடரிக்கு மேலே அந்த உயிர் சக்தி ஆரம்பிக்கும். இந்த பீட்டாக்கு என்ன பவர் இருக்குன்னு சொன்னால் அதுவே எலக்ட்ரான் புரோட்டானாக மாறும். புரோட்டானுங்கிறது பொருள் வடிவம், எலக்ட்ரானுங்கிறது மன வடிவம். அப்போ அந்த பீட்டா சக்திகள் வந்து என்ன உருவாகுதுன்னா மனம் என்ற ஒரு உருவாகுது. அது மட்டும் இல்லை, உடல் என்ற உறுப்புகளுக்குரிய பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து பீட்டாவில் வந்து உருவாகுது. ஸோ இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஒன்று இணைஞ்சு, அது ஆல்ஃபாவிலே பிரிஞ்ச அதுலேயுமே வந்து பார்ட்டிகிள்ஸ். இப்போ ஆல்ஃபாவுமே என்ன பண்ணணும்னா ஆல்ஃபாக்குள்ளேருந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள் பிரிஞ்சு வரும், பீட்டாவிலேருந்துமே சின்ன சின்ன பார்ட்டிகிள். டாக்டர் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஒன்று இணைஞ்சு அவங்க வாரிசுகளை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி உருவாக்குறது தான் வந்து காமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆற்றல். இப்போ இந்த பீட்டாவே என்னவாகுதுன்னாக்கும் 2 விதமான இதை கிரியேட் பண்ணுது, 2 விதமான சக்தி, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற 2 விதமான சக்திகளை இந்த பீட்டா கிரியேட் பண்ணுது. எப்போ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 விதமான சக்திகளை அதை உருவாக்கிடுச்சோ அதை 2 என்ன பண்ணால் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பீட்டாவில் இருந்து பொருள் வடிவமான பஞ்சபூதங்களும் ஆல்ஃபாவில் இருந்து உணர்வுக்குரிய நம்ம உடம்புல சொல்லுவோம் 8 விதமான உணர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 8 விதமான உணர்வுகள் வடிவம் ஆல்ஃபாவில் இருந்து ஒன்றா உருவாகுறாங்க. உருவாகி அதில் ஒரு பெரிய உலகம், பிரம்மலோகம் மாதிரி ஒரு உலகமே கிரியேஷன் ஆகி அதுலேருந்து சூரிய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிக் பேங் தியரியோட சக்தி உருவாகி இந்த காமா ரேஸு பாஸ் ஆகும். இந்த காமா ரேஸ் பார்த்திங்கன்னா சூரிய சக்தி. நம்ம உடம்புல வந்து மணிபூர சக்கரம்னு சொல்லுவோம். இந்த மணிபூர சக்கரத்தில் எந்தவுடைய சக்தி நிறைஞ்சிருக்குன்னா காமாவோடைய சக்திகள் நிறைஞ்சிருக்கு. நம்ம இந்த பிடரி சொல்கிறோமா, பிடரி அதாவது முகுலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே வந்து பீட்டாவுடைய சக்தி நிறைஞ்சிருக்கு, ஆல்ஃபாவோட சக்தி நம்ம தலையோட நடுவில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீட்டாலேருந்து என்னென்னா நிறைய எனர்ஜி எக்கச்சக்கமாக இந்த அதாவது காமா எனர்ஜி சொல்லுவாங்க. காமா எனர்ஜி வந்து எதையுமே வந்து உங்களுக்கு வந்து பொருளுக்குள்ளே அது பொருளாக பாஸ் ஆக முடியும். இப்போ ஒரு நைஃப் இருக்குது, நைஃப் எடுத்து ஒரு என்ன பண்ணலாம், ஒரு ஆப்பிளில் குத்தி உடைக்கலாம். இது என்ன எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமாவுடைய எனர்ஜி. ஆனால் பீட்டாவோட எனர்ஜியில் அப்படி உடைக்க முடியாது, ஏன்னா அந்த சக்தியை உருவாக்கணும். ஆனால் நம்ம அந்த ஒரு கத்தியை எடுத்து நம்ம ஆப்பிளை உடைக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்ல, சக்தி வேணும்ல. அந்த மூல சக்தியை பார்த்திங்கன்னா பீட்டா. இதை செய்கிறதுக்கு தூண்டணும்ல, இதுக்கு ஆப்பிள் வந்து இப்படின்னா இருக்குது அப்படின்னா இருக்குது, இல்லை நீ கத்தியை சும்மா வை அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா ஆல்ஃபாவுடைய சக்தி. ஸோ இது 3மே ஒன்று சேர்ந்தே வேலை செய்யும். ஆல்ஃபா, பீட்டா, காமா 3 ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம பாடியோடைய இயக்கம் வந்து கரெக்டாக இருக்கும். இதை தான் அவங்க சொல்லுவாங்க, நம்ம சித்தர்களை சொல்லுவாங்க, சரகலையில் ஆல்ஃபாங்கிற ஸ்டேட்டை வந்து இடகலைனும் பீட்டாங்கிறத வந்து பிங்கலைனும் நம்ம காமா ரேஸை வந்து சூரிய கலைனும். அதாவது அழகாக அந்த காலத்திலே வந்து இன்னைக்கு என்ன சயின்ஸு அன்னைக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, சூட்சமாக அனைத்து சக்தியிலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இடகலையை பற்றி நல்லா தெரிஞ்சோம்னா ஆல்ஃபா ஸ்டேட் என்னென்னலாம் நம்ம பாடியில் செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிங்கலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பீட்டா சக்திகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து சூரியக்கலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால்
ஆட்டோமேட்டிக்காக இது என்னது காமா சக்திகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம சுழுமுனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுழுமுனை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா டெல்டா வேவ்ஸ் ஆல்ஃபா மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து ஸ்லோவாக இருக்கும். நம்ம தூங்குறப்போ எல்லாம் அவங்க ரொம்ப ஃபங்க்ஷன் ஆவாங்க. இதுலேயும் நெகட்டிவ் இருக்குது, மேல் நோக்கி போகிறது இருக்குது, கீழ் நோக்கி போகிறது இருக்குது. இப்படி ஒவ்வொரு ரேஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஒவ்வொரு விதமான ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. நம்ம இப்போ சிம்பிளாக 3 ரேஸை மட்டும் பார்த்துருக்கோம். ஆல்ஃபா, பீட்டா, காமா. நான் சிம்பிளாக சொன்னோம்னா ஆல்ஃபாங்கிறது நம்மளுடைய தியானத்துக்கும், பீட்டாங்கிறது நம்மளுடைய பிராணாயாம பவருக்கும், நம்ம காமா அப்படிங்கிறது சூரிய சக்தி, உடம்புல உள்ள எனர்ஜிகள்லாம் 12 விதமான எனர்ஜிகளும் ஒன்று கலந்து உடம்பு ஃபுல்லாக பரவுறது காமா சக்தி. ஸோ இந்த பார்ட்டிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாடிக்குள்ளே நமக்கு என்னென்ன விதமான சக்திகள், எந்த இடத்துல என்ன சக்தி வேணும் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்த ஒரு பொருள் உங்களுக்கு வெளியில இருந்து தேவையே இல்லை. நீங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து அனைத்து விதமான சக்திகளையும் பெற முடியும். இதை நான் அனுபவித்து தான் நான் சொல்கிறேன். நீங்களும் அதை அனுபவிக்கணும். இதில் இன்னும் விரிவான விளக்கங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன விளக்கங்கள் வேணுமோ அதுகளை கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த கிளாஸஸ் எடுப்பேன். இல்லை நீங்கள் என்னுடைய பயிற்சிகள் வகுப்புலையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதில் வந்து நிறையா வகையான மறைமுகமான, சூட்சுமமான, சயின்டிஃபிக்கான எல்லாமே நம்ம சொல்லி தந்துட்டுருக்குறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் சாஜிஸ் யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பும் வச்சுருக்குறோம். நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.